காட்டோட அடுத்த ராஜா யாரு? சிங்கம் வெச்ச இந்த ஒரு விசித்திரமான போட்டி எல்லாரையும் அதிர்ச்சியாக்குச்சு. யார் இந்த பெரிய மலையோட உச்சிக்கு முதல்ல போய் அங்க இருக்கிற பழத்தை எடுத்துட்டு வராங்களோ அவங்க தான் அடுத்த மந்திரி. போட்டியில கரடியும் அணிலும் உருவத்துல பெரிய கரடியா இல்ல மூளையில புத்திசாலி அணிலா? இந்த விசித்திர போட்டியில யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? போட்டி ஆரம்பிச்சதும் பலசாலியான கரடி வேகமா ஓடுச்சு. ஆனா வழியில பெரிய பெரிய பாறைகள் இருந்ததால அதால சீக்கிரம் ஏற முடியல. களைச்சு போய் உட்கார்ந்துடுச்சு. ஏற முடியாத அந்த செங்குத்தான மலை, சிங்கம் கொடுத்த சவாலை ஜெயிக்க போவது யாரு? பலமா புத்திசாலித்தனமா? காட்டில் நடந்த விசித்திரமான போட்டி. ஆனா சின்னஞ்சிறு அணில் தன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துச்சு. பாறைகள் மேல ஏறாம மரக்கிளைகள் வழியா தாவி தாவி ரொம்ப சுலபமா முன்னேறி போச்சு. பெரிய பலசாலியால கூட செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இந்த குட்டி விலங்கு எப்படி செஞ்சு முடிச்சது? எல்லாரும் ஆச்சரியப்படுற வகையில அந்த குட்டி அணில் கரடிக்கு முன்னாடியே மலை உச்சிக்கு போய் பழத்தை எடுத்து ஜெயிச்சிருச்சு. நீதி, உருவத்தை கண்டு யாரையும் எடை போடக்கூடாது. பலத்தை விட புத்திசாலித்தனமே சிறந்தது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வலிமையா இல்ல புத்தியா, யார் ஜெயிப்பார்னு பார்க்கலாம். மலை ஏறும் கரடி மெதுவா, பாறை தடுக்குது ஒவ்வொரு அடி. பலத்தை விட அறிவே பெரிது, புத்திசாலித்தனம் தான் அந்த ரகசியம். சின்ன உருவம் பெரிய சாதனை, அந்த அணில பாரு அதுதான் வெற்றியாளர். இந்த கதையில் உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். கதை நன்றாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். நண்பர்களுக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற கதைகளுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.